அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் 10 mm தடிமன் உள்ள ஓவர்ஹெட் பொசிஷனில் இருக்கும் ஒரு MS பிளேட்டின் மேல் எவ்வாறு ஸ்ட்ரைட் லைன் பீட்ஸ் தயார் செய்யலாம் என்பதை குறித்து விவாதிக்கலாம். வாருங்கள், காணொளியை காணலாம். நோக்கங்கள். இந்த காணொளி முடியும் தருவாயில் நீங்கள் அறிந்து கொள்ள இருப்பது, ஸ்ட்ரைட் லைன் பீட்ஸ் போடுவதற்கு ஓவர்ஹெட் பொசிஷனில் ஒரு MS பிளேட் வைப்பது, ஓவர்ஹெட் வெல்டிங் செய்வதற்கு தேவையான எலக்ட்ரோட், கரண்ட் போலாரிட்டி, ஆர்க் லெங்த்தை தேர்ந்தெடுப்பது, ஒரே மாதிரியான பீட்ஸ்களை ஒரு நேர்கோட்டில் ஓவர்ஹெட் பொசிஷனில் வைக்கவும், உருகிய உலோகத்தின் தொய்வை கட்டுப்படுத்தவும் மற்றும் பீட்ஸ்களிலிருந்து கழிவுகளை கண்டறியவும், ஸ்ட்ரைட் லைன் பீட்களில் தென்படும் குறைபாடுகளை சுத்தம் செய்து அதனை பரிசோதிக்கவும் ஆகும். இந்த செயல்முறைக்கு தேவையான கருவிகள், உபகரணங்களை சேகரிப்போம். ஸ்டீல் ரூலர், ஸ்கிரைபர், பெஞ்ச் வாய்ஸ், 300 mm பிளேடுடன் சேர்ந்த ஹாக்ஸா ஃப்ரேம், சென்டர் பஞ்ச், பால் பீன் ஹேமர், MS எலக்ட்ரோட், வெல்டிங் மெஷின். ஸ்டெப் 1. வரைபடத்தின் காண்பிக்கப்பட்டது போல் 10 mm தடிமன், 150 m நீளம் மற்றும் 100 mm அகலம் கொண்ட லேசான எஃகு தகட்டை தயார் செய்வோம். ஸ்டெப் 2. வரைபடத்தின்படி இணையான கோடுகளை வரையவும். ஸ்டெப் 3. சென்டர் பஞ்ச் மூலம் அடையாளம் செய்து பஞ்ச் வரிசைகளை அடையாளம் செய்யவும். ஸ்டெப் 4. பொசிஷனரில் உள்ள பிளேட்டை ஓவர்ஹெட் பொசிஷனில் பொருத்தவும். உங்கள் உயரத்திற்கு ஏற்றவாறு சரிப்படுத்தி வைக்கவும். ஸ்டெப் 5. 3.15 mm டயாவுடைய MS எலக்ட்ரோட் தேர்ந்தெடுத்து பொருத்தவும் மற்றும் 100 முதல் 110 ஆம்பியர்ஸ் மின்னோட்டத்தை தயார்படுத்தவும். மேல்நிலையில் வெல்டிங் செய்யும் போது தவறாமல் தலைக்கவசத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் தோள்பட்டை மீது எலக்ட்ரோட் ஹோல்டர் கேபிளை ஓட்டி தாங்கி பிடித்துக் கொள்ளவும். மற்ற பாதுகாப்பு ஆடைகளுடன் ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் மற்றும் லெக் கார்ட்ஸ்களை பயன்படுத்தவும். ஸ்டெப் 6. முதல் பீடை சாதாரண வேகத்தில் குறுகிய வளைவுடன் கூடிய பஞ்ச் செய்யப்பட்ட வரிசையில் பொருத்தவும். சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் தேங்கும் உருகிய மெட்டலையும் கசடையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஸ்டெப் 7. கசடுகளை அப்புறப்படுத்துவதுடன் பீட்ஸை சுத்தம் செய்து குறைபாடுகளை ஆய்வு செய்ய வேண்டும். ஸ்டெப் 8. முதல் பீட் பொருத்துவது போலவே அடுத்தடுத்த பீட்ஸ்களை பஞ்ச் செய்யப்பட்ட நேர்கோட்டில் பொருத்த வேண்டும். ஸ்டெப் 9. குறைபாடுகளை கண்டறிய வெல்டு செய்யப்பட்ட பீட்ஸ்களை பரிசோதிக்க வேண்டும். ஒரே மாதிரியான ஸ்ட்ரைட்ஸ் பீட்ஸை குறைபாடு இல்லாமல் உங்களால் பொருத்த முடியும் வரை பயிற்சி செய்யவும். திறன் வரிசை. ஓவர்ஹெட் வெல்டிங் மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தாலும் சரியான வெல்டிங் நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் அதனை எளிதாக்கலாம். ஓவர்ஹெட் பொசிஷனில் வெல்டிங் செய்வது என்பது குழாய் அமைக்கும் வேலை, கப்பல் கட்டுதல், கட்டமைப்பு, மூலதன பொருட்கள் மற்றும் உற்பத்தி ஆகியவற்றில் செய்யப்படுகிறது. ஸ்கிரிபரை கொண்டு இணையான கோடுகளை வரையவும் மற்றும் சென்டர் பஞ்சின் உதவியுடன் கோட்டில் பஞ்ச் செய்யவும். ஓவர்ஹெட் பொசிஷனில் வேலையை அமைக்கும் போது பஞ்ச் செய்யப்பட்ட கோடுகள் தரையை நோக்கி இருக்க வேண்டும். பொசிஷனர் அல்லது தொலைநோக்கு குழாயின் ஜிக் பயன்படுத்தி உங்கள் உயரத்திற்கு ஏற்றாற்போல வேலை செய்யும் சரியான உயரத்தை வைக்க வேண்டும். மேல்நிலையில், அதாவது ஓவர்ஹெட் பொசிஷனில் வெல்டிங் செய்யும் போது சிறிய உருகு நிலையில் உள்ள உலோகத் தகடுகள் தெறிக்கும் சிறிய பாகங்கள் இணைப்பு பகுதியிலிருந்து கீழே நோக்கி விழுவதால் இந்த சூடான துகள்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தலைக்கவசம், ஹெட் ஸ்லீவ்ஸ், லெக் கார்ட்ஸ், க்ளோவ்ஸ், அப்ரான் மற்றும் காலணிகளை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும். இந்த நிலையில் கேபிளின் எடை காரணமாக கை கீழே நோக்கி இழுக்கப்படலாம். இதன் காரணமாக
ஒரு குறுகிய வளைவை தொடர்ந்து பராமரிப்பது கடினமாகும். தோள்பட்டைக்கு மேல் கேபிளை வைப்பதன் மூலம் இதனை குறைக்கலாம். 3.15 mm எம்எஸ் எலக்ட்ரோடை உபயோகப்படுத்துவதுடன் 100 முதல் 110 ஆம்பியர்ஸ் மின்னோட்டத்தை அமைக்க வேண்டும். மின்னோட்டம் ஃப்ளாட் பொசிஷனில் பயன்படுத்துவதை விட 10 ஆம்பியர் குறைவாகவே அமைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஈர்ப்பு வகையின் காரணமாக இழுக்கும் விளைவை குறைக்க ஒரு சிறிய உருகிய மெட்டலின் தேக்கத்தை பராமரிப்பது மிகவும் முக்கியமானதாகும். எலக்ட்ரோனது பேஸ் மெட்டல் மேற்பரப்பில் 90 டிகிரி மற்றும் வெல்டிங் செய்யும் திசையில் 5 டிகிரி முதல் 15 டிகிரி முதல் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். ஓவர்ஹெட் வெல்டிங்க்கு நீங்கள் வெல்டிங் எலக்ட்ரோடை செங்குத்து நிலையிலிருந்து 5 முதல் 10 டிகிரி கோணத்தில் பிடித்திருக்க வேண்டும். இதன் பொருள் மின்முனையானது வெல்டிங் செய்யும் திசையிலிருந்து சற்று பின் சாய்ந்த நிலையில்தான் இருக்க வேண்டும். ஓவர்ஹெட் வெல்டிங் செய்யும்போது பொதுவாக நீங்கள் மேல் நோக்கிய வெல்டிங் செய்வது அவசியமாகும். இதன் பொருள் நீங்கள் ஈர்ப்பு விசைக்கு எதிராக எலக்ட்ரோடை நகர்த்த வேண்டும். மூட்டுக்கு கீழிருந்து மேலே செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு ஷார்ட் ஆர்க்கை பயன்படுத்துவதன் மூலம் புவியீர்ப்பு விசையை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். முதல் பீடை பஞ்ச் செய்த கோட்டில் வைக்க வேண்டும். புவியீர்ப்பு விளைவினை குறைக்க மிகவும் சிறிய அளவிலான உருகிய மெட்டல் தேக்கத்தை கவனமான முறையில் பராமரிக்க வேண்டும். இது உருகிய கசடு உருகிய உலோகத்திற்கு நுழைவதை கட்டுப்படுத்தவும் உதவும். பணி முடியும் வரை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இந்த முறையை இரண்டாவது மற்றும் தொடர்ந்து வருகின்ற பீட்ஸ் பொருத்திக்கொள்ள செய்ய வேண்டும். வெல்டு செய்ததை ஆய்வு செய்யவும், அதாவது சீரான பீட்ஸ், அண்டர்கட்ஸ், கழிவுகள் கலப்பு, சிறு துளைகள் முதலியன ஆய்வு செய்ய வேண்டும். ரீகாப்: இந்த காணொளியில் ஓவர்ஹெட் பொசிஷனில் ஸ்ட்ரைட் லைன் பீட்ஸ் வைப்பதற்கான ஒரு எம்எஸ் பிளேட்டை எவ்வாறு வைக்க வேண்டும், எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்தல், மின் இணைப்பு, துருவ முனைப்பு மற்றும் ஓவர்ஹெட் வெல்டிங் செய்வதற்கான ஆர்க் நீளம், ஓவர்ஹெட் பொசிஷனில் சமமான அளவில் உள்ள பீட்ஸ்களை ஒரு நேர்கோட்டில் வைப்பது பற்றியும், உருகிய உலோகம் அசையாமல் கட்டுப்படுத்துவது பற்றியும், பீட்ஸ்களிலிருந்து வெளியேறும் கசடுகள் பற்றியும் மற்றும் ஏதாவது குறைபாடுகளை கண்டறிய ஆய்வு செய்தல் மற்றும் சுத்தம் செய்வது குறித்து தெரிந்து கொண்டோம். இந்த காணொளியை கண்டு கழித்தமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் இந்த பயிற்சியை மேற்கொள்ளும்படி பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஹாப்பி லேர்னிங்.